ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லிமாஸ் லைஃப். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. மதுரை சைட் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாட்டுக்கோழி பிச்சு போட்ட சிக்கன். குயிக்காக ஈஸியாக நாட்டுக்கோழி வச்சு ஹெல்த்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/4 kg அளவு மட்டும் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் எலும்போடு சேர்ந்து கறி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு அதோட சதையை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப பிக்காதீங்க, லைட்டாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கொஞ்சமாக இலை, ஒரு 4 பீஸ் தேங்காய் இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு லைட்டாக நசுக்கி போட்டுக்கோங்க. பூண்டுலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். கூடவே வந்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு தான். முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ட்ரை ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, குண்டு காஞ்ச மிளகா 1 சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். இதுதான் மெயின் மசாலா. கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்து லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிளறி விடுங்க. இந்த ரெசிப்பியில் நம்ம ஆர்டிஃபிஷியல் மசாலா எதுவுமே ஆட் பண்ணுறல. ஸோ உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே சாதமும் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அட்டகாசமான இந்த மதுரை ஸ்டைல் பிச்சு போட்ட சிக்கனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக டெக்கரேஷனுக்காக நான் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ஸ்டைல் பிச்சு போட்ட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோங்களை மீட் பண்ணுறேன். அதில் தான் டேக் கேர்.